ஹாய், இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாம் பாருங்கள். நான் காலையிலே எழுந்திரிச்சு ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்ப நிம்மதியாக நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் ஒர்க்கு க்ளீன் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அடுத்த வேலை சுறுசுறுப்பாக ஈஸியாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். நான் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் என்னோடய கிச்சன் எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் நார்மலாக இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி க்ளீன் பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்கள். என்னோடய கிச்சன் வந்து நான் வந்து ஷார்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாகவே பாத்திரங்களை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் க்ளீனாக வச்சுருப்பேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. காலையிலே இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு வேலையும் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம எழுந்திரிச்ச உடனே கிச்சன் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வேலையை நான் கடகடன்னு முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். கவுண்டர் டாப் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து காலையில் வந்த உடனே எழுந்திரிச்சு வந்த உடனே க்ளீன் பண்ணிவிட்டு கோலத்தையும் போட்டாச்சு. காலையில் இன்றைக்கி இந்த கோலம் போட்டேன். அதுக்கப்புறமா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். இந்த சுண்டல் தேர்ஸ்டே நம்ம குருதெய்வம் கோயிலுக்கு போவோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு மாலை கட்டுறதுக்காக நான் வந்து சுண்டலை ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி மாலை கோத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஊறி வந்துருச்சு. அதுக்கு நம்ம சாமிக்கு வந்து எப்பயுமே கருப்பு சுண்டல் தான் நம்ம மாலை கோக்கணும். அடுத்து வந்து தேங்காய் பால் சாதமும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு தொட்டுக்கு சைடிஷாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கருவேப்பிலை துவையல் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை துவையல் அரைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே எனக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் பால் கஞ்சியும் கருவேப்பிலை துவையலும் தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே. எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இன்றைக்கி போச்சு. துவையல் நம்ம வந்து கெட்டியாக அரைச்சா மட்டும்தான் அது துவையலாக மாறும், இல்லைனா நம்ம வந்து சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கடைசியாக மிளகாய் வச்சு அரைச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். புளி கொஞ்சம் வச்சுக்கணும். கருவேப்பிலை, புளி, தேங்காய், மிளகாய் இவ்வளோ தான் இந்த துவையலுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இவ்வளோத்தையும் போட்டு நம்ம உப்பு வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான ஒரு துவையல் ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டான துவையல் ரெடி ஆகிடும். இது தேங்காய் பால் சாதத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது கூட வத்தல் பொரித்து வச்சுக்கலாம். நமக்கு தேவைன்னா நம்ம வத்தல் பொரிச்சும் சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். இது ஆனியன் வத்தல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு மிக்க நன்றி. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.